62ல் திரட்டி கொடுத்தோம், 71ல் திரட்டி கொடுத்தோம், 99ல் கார்கில் யுத்தத்தப்போ திரட்டி கொடுத்தோம். உடனே திமுககாரன் பிரிவினைவாதம் பேசுகிறான்னு அயோக்கியத்தனமான வாதத்தை பிஜேபி முன்வைக்குது. திமுக அரசியல், திமுக கவர்மெண்ட்டில் ஊழல் நடக்குது, குடும்ப அரசியல் நடக்குதுன்னு ஒத்துக்கிறோம். ஆனால் திமுக கவர்மெண்ட்டு பிரிவினைவாதம் பேசுனா அது அயோக்கியத்தனமான வார்த்தை. அது எப்படி அவன் பிரிவினைவாதம் பேசுவான்? அவன் மாநிலத்தை ஆளணும். அவனுக்கு 140 எம்எல்ஏ 130 எம்எல்ஏ இருக்கான், 22 எம்பி, 10 ராஜ்யசபா எம்பி, 30 எம்பி வச்சுருக்க ஒரு கட்சி பிரிவினைவாதம் பேசினா அவனுக்கு அடிப்படையிலே ஆப்பு வைக்க மாட்டாங்களா? அப்போ எதுக்கு இந்த பூச்சாண்டி வேலை? திமுக பிரிவினைவாதம் பேசுதுன்னு இந்திய படிக்கிறவன் படிச்சுட்டு போகிறான், அதை கொண்டு வந்து ஏன்டா திணிக்கிறீங்க? கல்வி இந்திரா காந்தி பண்ண மாபெரும் தவறு பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது. இவங்க 10 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது இவங்க நினச்சிருந்தா மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்கலாம், செய்யலை. ஏன்னா இவங்களுக்கு இலாக்காக்கள் தேவை, இவங்க கொள்ளடிக்கணும். அதனால் இவங்க கொள்கையை விட்டு கொடுத்தாங்க. அதனோட பலனை இவங்க மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாடு அனுபவிக்குது. பிடிக்காத உடனே ஏன்டா திணிக்கிறீங்க? மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, வெங்காய கல்விக் கொள்கைன்னு எந்த விதத்தில் நம்ம குறைஞ்சி போயிட்டோம் தேசபக்தியிலையும் அல்லது வளர்ச்சியிலையும். அப்போ இதிலெல்லாம் இவன் கை வைக்கும்போது, மோடி கவர்மெண்ட்டு பிஜேபி கை வைக்கும்போது திமுகவோட இருப்பும் திமுக அரசியல் ரீதியாக பலம் பெறுவதும் தவிர்க்க முடியாதது. இப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் இல்லையா? யாருமே இன்றைக்கி திமுகவோட ஸ்டாண்டை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? முதலமைச்சர் கரெக்டாக தமிழ்நாட்டு மக்களின் உணர்வு அது. தமிழக மக்களின் உணர்வை முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதிபலிக்கிறார். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். அவர் பிடிக்கலையா, அடுத்த வருஷம் ஓட்டு போட்டு மாற்றுவோம், அது வேறு. ஆனால் இன்றைக்கு அவர் மத்திய அரசாங்கத்தோட இந்த கொள்கைகளை, புதிய கல்விக் கொள்கையை, மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார்னா அது முழுக்க நியாயமானது. நீ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலன்னா பணம் கொடுக்க மாட்டேன், எவ்வளவு அயோக்கியத்தனமான பேச்சு! நீ யாரா மறுக்கிறதுக்கு? எங்கள் பணம்டா அது. இது எவ்வளோ தூரம் வெள்ளைக்காரன் ஆண்டா இன்றைக்கி நாங்கள் உங்ககிட்ட அடிமையாக இருக்கணுமா? அது ஒரு காலனி ஆதிக்கம்னா இதுவும் ஒரு காலனி ஆதிக்கம் தானே இல்லையா? எஸ். அப்போ இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு அரசியலை பிஜேபி செய்யும்பொழுது, இன்ஃபேக்ட் அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது.